2 1 3 3 8. அம்மா வாங்க வாங்கம்மா. என்ன அப்புறம் நல்லா இருக்கீங்களா அம்மா? நல்லா இருக்கேன் சாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற எங்களுக்கு என்ன கவலை? கொஞ்சம் தண்ணி கொடுங்க சாமி. தம்பி அம்மா கொஞ்சம் தண்ணி விடு. குடிங்கம்மா. பையன் பேர் இளவெயில். அம்மா உங்க ராசிக்கு குரு லாபஸ்தான அதிபதி, 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி. இப்ப வரக்கூடிய குரு பயிற்சியில உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வந்திருக்குமா? உங்களுக்கு வர்ற சோதனையை பூரா சாதனையா மாத்துவிய அந்த அளவுக்கு திறமை இருக்கு உங்ககிட்ட. உங்க ராசிக்குமா இனிமே நீங்க தொட்டது பூரா பொண்ணாதான் ஆகும். ஆனா என்ன ஒரு சின்ன குறை தான் இருக்குமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பே உன் குலதெய்வம் தான், அதுவும் பெண் தெய்வம். ஆமா சாமி. பணம் வாங்கியிருக்கீங்களா, கெட்ட போறீங்களா வீடு, அந்த வீட்டில் உன் பெண் தெய்வம் இருக்க இடம் இல்லை. என்ன செய்ய போறீங்க? அதனால ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 3-4 அடி வெளியில் தள்ளி வாசலுக்கு இடது பக்கம் ஒரு வேப்ப மரமும் வாசலுக்கு வலது பக்கம் ஒரு வேப்ப மரமும் நட்டுருங்க. ஆத்தா அதில் வந்து குடியேறிக்குவா. அடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக எப்பயுமே ஜெயந்தான் நீங்கள் தொட்டது பூரா. சரிங்க சாமி. பங்குனி சித்திரையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீடை கட்ட ஆரம்பிக்கலாம். வைகாசியில் வாங்க, போயிட்டு தேதி கொடுக்குறேன். ரொம்ப நல்லது சாமி. நான் வரட்டுமா? நல்லதும்மா, போயிட்டு வாங்கம்மா. வாமா இருக்கலாம். சாமி எல்லாமே நல்லா சொன்னீங்க. இந்த வேப்ப மரம் பெண் சாமி மட்டும் ஏன் சாமி எப்படி போய் சொன்னீங்க? அதாரா வருஷம் வருஷம் வெயில் கூடுதுன்னு சொல்லிட்டு தான் பிள்ளைக்கு தவணை முறையிலேயாவது ஏசியை வாங்குறானுங்க. ஓடி போய் எல்லா பேரும் அவன் ஆளாளுக்கு ஒரு மரத்தை நடன்னு கூட தெரியல. பாத்தியா, அறிவு இருந்து அறிவியல் பேச்ச எவன் கேட்கான்? நம்மள மாதிரி ஆன்மீகவாதி சொல்றதுதானே கேட்கான். பரிகாரம்னு எவ்வளவோ நம்ம மக்களை ஏமாத்திருக்கோம். போற போக்குல இப்படியாவது நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு போவோமே. அந்த காலண்டர் அந்த அம்மா தேதி பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவா சொல்லிடுவோம்.